அனைவருக்கும் வணக்கம். நட்சத்திர பொது பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும், அவருடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்கும், அடுத்ததா பார்த்தோம்னா இவருடைய ஃபேமிலி லைஃப் பெரும்பாலும் எப்படி இருக்கும், இவருடைய கெரியர் லைஃப், அதாவது இவருடைய ஜாப், இவருடைய பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரி அமையுது. மேலும் நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க, இப்போதான் நீங்க ஜாப் அப்படி இல்லைனாக்கா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பிளான்ல இருக்கீங்கனாக்கா உங்களுக்கு எந்த மாதிரியான பிசினஸ் அப்படின்னா எந்த மாதிரியான ஜாப் உங்களுக்கு லக்கா இருக்கும், உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். அடுத்தது உங்களுடைய ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள், அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள், மேலும் எஜுகேஷன் சம்பந்தமான விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயங்கள், இதுவுமே இந்த வீடியோ பதிவுல கம்ப்ளீட்டா கவர் பண்ணிருக்கோம். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய குணாதிசயங்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். போது நட்சத்திர பொது பலன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா மொத்தமா 27 ஸ்டார்ஸ் இருக்கு, 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அதுல முதலாவது நட்சத்திரம் அஸ்வினி. அஸ்வினி நட்சத்திரத்துடைய அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா கேது பகவான். கேது பகவான் அதிபதியாக கொண்ட முதல் நட்சத்திரம், ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு நட்சத்திரம், ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு நட்சத்திரமா அஸ்வினி நட்சத்திரம் பார்க்கப்படுது. அஸ்வினி நட்சத்திரத்துடைய தேவதைகள் யாருன்னு பார்த்தோம்னா குதிரை முகம் கொண்ட அஸ்வினி தேவர்கள் தான் அந்த நட்சத்திரத்துடைய தேவதையா வருவாரு. அஸ்வினி தேவர் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாலே தேவ மருத்துவராக கருதப்படக்கூடியவர். ஆகவே இவர் எப்பேற்பட்ட உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே சரி செய்து குறைகளை நீக்கக்கூடியவராக விளங்கக்கூடியவர் தான் அஸ்வினி தேவர். ஆகவே இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த அஸ்வினி தேவரை வழிபடுறது சிறப்பு. அது உங்களுக்கு ஒரு பெரிய வலிமையை கொடுக்கும். மேலும் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துடைய 4 பாதங்களும் மேஷ ராசியில வரும். மேஷ ராசிக்குரிய ஒரு நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். மேஷ ராசியுடைய அதிபதி செவ்வாய். ஆகவே செவ்வாய் பிளஸ் கேது காம்போல எப்போதும் வரக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா நல்ல சுறுசுறுப்பு உடையவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே நல்ல சுறுசுறுப்பு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். துடிதுடிப்போட செயல்படக்கூடிய குணம் அப்படிங்கிறது இவர்கள்ட்ட இயற்கையாவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் துருதுருன்னு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்ற ஒரு தீராத தாகம் இவர்கள்ட்ட எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும். ஏதாச்சும் நம்ம பெருசா பண்ணணும், பெரிய அளவுல பண்ணணும் அப்படிங்கிற அந்த தீராத தாகம் இவர்கள்ட்ட எப்போதுமே இருக்கும். எந்த காரியத்தையும் வேகத்துடனும் சுறுசுறுப்புடனும் உடனே செய்து முடிக்கிறதுல இவர்கள் வல்லவர்களா இருப்பாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதுல ஆர்வமாக செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எந்த விஷயமா இருந்தாலுமே அதை எளிதில் புரிந்து கொண்டு டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய அந்த குணாதிசயம் இவர்கள்ட்ட இயற்கையாவே இருக்கும். மேலும் எதிரிகளை சமாளிக்கிறதுல இவர்கள் கை தேர்ந்தவர்களா இருப்பாங்க. தைரியம், துணிச்சல் இதெல்லாம் இவர்களுக்கு இயற்கையாகவே இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எந்த விஷயத்துக்கும் எளிமையா பயப்பட மாட்டாங்க. எந்த விஷயத்திலும் பின்வாங்க மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் எவ்வளவு கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் அதுல பொறுமையோட செயல்பட்டு அதுல வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. தெய்வ பக்தியை கைவிட மாட்டார்கள். தெய்வ பக்தி மிகுந்தவர்களா இருப்பாங்க. ஏன்னா கேது ஞானக்காரகன். அவருடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால தெய்வீகம், தெய்வ பக்தி இதுல எல்லாம் கொஞ்சம் அதிகமான ஆர்வம் அப்படிங்கிறது இவர்களுக்கு இருக்கும். பாரம்பரியமான விஷயம் அப்படிங்கிறது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். பட் அப்படி இருந்தாலுமே நவீனம் சார்ந்த விஷயங்களுக்கும் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க. அதாவது பழமையும் ஏற்றுப்பாங்க, புதுமைக்கும் வழி விடுவாங்க, புதுமை சார்ந்த விஷயங்களையும் இறங்குவாங்க. அதுவும் இவர்களுக்கு ஒத்து போகும். அடுத்தது ஸ்பெசிபிக்கா பார்க்கணும்னா அந்த நட்சத்திரத்தை பத்தி மன உறுதியும் உடல் வலிமையும் இயற்கையா பெற்றவர்களா இருப்பாங்க. இவர்களுடைய கண்கள்ல எப்போதும் பிறரை இருக்கக்கூடிய கவர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அதாவது எளிமையா பார்வையாலேயே எல்லாரையும் சரிபடுத்திடுவாங்க. ஆகவே கூடிய பார்வைக்கு அதிகமான பவர் அப்படிங்கிறது இருக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிக்கிறதுல வல்லவர்கள். ஆகவே இவர்களை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் ஒப்படைக்கலாம். அதே சமயத்துல சுய கௌரவத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே போல இவர்கள்ட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்றோம்னா அதை டக்குன்னு ஏத்துக்க மாட்டாங்க. அதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத ஆராய்ந்த பிறகுதான் அந்த விஷயத்தை ஏற்றுப்பாங்க. மேலும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு பார்த்தோம்னா நண்பர்கள் மிக மிக குறைவா தான் இருப்பாங்க. ஒரு 2 நண்பர்களை வச்சிருந்தாலும் கரெக்டா வச்சிருப்பாங்க. நல்ல நண்பர்களா வச்சிருப்பாங்க. மேலும் பழமொழி பேசுறதுல வல்லவர்களா இருப்பாங்க. அதிகமா பழமொழிகள் பேசுவாங்க. மேலும் இவர்கள் செய்யக்கூடிய பணிகள் அனைத்திலுமே பாத்தீங்கன்னா ஒரு உண்மை தன்மையும் நேர்மை தன்மையும் வெளிப்படும். மேலும் இவர்களுக்கு பதவி உயர்வுலாம் தேடி வரும். இவர்கள் எதையும் தேடி போக மாட்டாங்க. இவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே தேடி வரும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமா ஈடுபடுவாங்க. மேலும் இந்த நட்சத்திரத்துடைய அதிபதி கேது பகவான் அப்படிங்கிறதுனால நீண்ட ஆயுளை உடையவர்களா இருப்பாங்க. குழந்தைகள் என்றால் இவர்களுக்கு கொள்ளை பிரியமா இருக்கும். குழந்தைகள் மேல அதிக அன்பு, அதிக பற்று, அதிக ஆசை உடையவர்களா இருப்பாங்க. இதெல்லாம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கான ஒரு பொதுவான குணநலன்கள். ஓகே, இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள்லாம் பெரும்பாலும் இவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையில காதல் செய்கிற யோகம் இருந்தாலும் கூட உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கிரன் பலமாக இருந்தால் மட்டும்தான் காதல் திருமணம் அப்படிங்கிறது அமைகிறது. இல்லை என்றால் பெற்றோர்கள் பார்த்து செய்யக்கூடிய திருமணம் தான் பெரும்பாலும் இவர்களுக்கு கைகூடி வரக்கூடியதா இருக்கு. மேலும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தளவுல பொறுப்புடையவர்களா இருப்பாங்க, அதிகமான பற்று உடையவர்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வாழ்க்கை துணையிடமும் பிள்ளைகளிடமும் அதிக பாசம் உடையவர்களா இருப்பாங்க. யாருக்காகவும் தன்னுடைய பிள்ளையும் மனைவியும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதீத அன்பு, அதீத பாசத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே சமயத்துல இவருடைய ஃபேமிலி
மெம்பர்ஸ் கிட்ட இவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கனாக்கா, இவங்க எப்படி இருக்காங்களோ அதே போல நீதி நேர்மை தவறாம இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் இவர்கள் வந்துட்டு எதிர்பார்ப்பாங்க. அதற்கு ஏற்றார் போல ஃபேமிலி மெம்பர்ஸ், குறிப்பா அவர்களுடைய வாழ்க்கை துணை, அவர்களுடைய பிள்ளைகள் சரியா இருந்துட்டாங்கனாலே இவர்களுக்கு அதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த அளவுல அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதீத அன்பு, அதீத பற்று அப்படிங்கிறது இயல்பாவே இருக்கும். அடுத்தது எஜுகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள், அதாவது கல்வி சார்ந்த விஷயங்கள் இவர்களுக்கு பெரும்பாலும் எப்படி அமையுது அப்படின்னு பார்த்தோம்னா, இயல்பாவே இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு மிகச்சிறந்த உயர்கல்வி கற்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இயற்கையாவே இவர்களுக்கு அமையுது. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நல்ல கல்வியை பெற்றவர்களா இருப்பாங்க, அதிகமா படிச்சிருக்க கூடியவர்களா இருப்பாங்க, எந்த துறையாக இருந்தாலும் அதுல ஞானம் பெற்றிருப்பாங்க. இவர்கள் ஏதாச்சும் ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அதுல கை தேர்ந்தவர்களா ஆகிடுவாங்க. ஜீரோல ஸ்டார்ட் பண்ணாலுமே அவருடைய எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல ஒரு கை தேர்ந்தவர்களா இருப்பாங்க. அதோட ஆழத்தை பார்க்காம வெளிவர மாட்டாங்க. மேலும் இவர்களுக்கு இந்த கலை சார்ந்த விஷயங்களையும் ஆர்வம் அதிகமா இருக்கும். குறிப்பா பார்த்தோம்னா கணிதம், வானவியல், ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் ஆர்வம் உள்ளவர்களா இருப்பாங்க. அதே போல இந்த அமானுஷ்யம் சம்பந்தமான விஷயங்கள் பார்க்கறதுல ஆர்வம் காட்டுவாங்க. சமயம் சார்ந்த விஷயங்கள், இந்த மந்திர தந்திரங்கள் சார்ந்த விஷயங்கள், அதாவது மேஜிக்னு சொல்லுவோம். சோ அதுல எல்லாம் இவர்களுக்கு அதீத ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும். கல்வி சார்ந்த வகையில பார்க்கும்போது இவர்கள் எந்த துறையை சூஸ் பண்றாங்களோ அந்த துறையில கை தேர்ந்தவர்களா ஆயிடுவாங்க. ஆகவே கல்வியும் இவர்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்குது. அடுத்தது கெரியர் லைஃப், அதாவது தொழில் உத்தியோகம் பெரும்பாலும் இவர்களுக்கு எப்படி அமையுது அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த தொழில் செய்தாலும் அதுல நேர்மை எதிர்பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே சமயத்துல கண்ணியத்தையும் எதிர்பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க, கண்ணியமாக நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா வானியல் சம்பந்தமான விஷயங்கள், மேலும் வங்கி சம்பந்தமான விஷயங்கள், மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், ரசாயனம், மருந்து, மின்சாரம், ரியல் எஸ்டேட், கட்டிடக்கலை இது சார்ந்த விஷயங்கள்ல பெரும்பாலும் அதிகமா ஈடுபடுறாங்க. மேலும் இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயத்திலும் விஞ்ஞானம் சார்ந்த விஷயத்திலும் ஆர்வம் அதிகமா உள்ளவர்களா இருப்பாங்க. அதே போல ஜாப் ரிலேட்டடா போனோம்னாக்கா போலீஸ், ராணுவம் சார்ந்த விஷயங்கள், மருத்துவ துறையில சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆற்றல். சோ இதெல்லாம் இந்த நட்சத்திரத்துக்குள்ள ஒரு தனித்தன்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுனால இந்த ராணுவம், போலீஸ், மருத்துவத்துறை சோ இதெல்லாம் சூஸ் பண்ணா இவர்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயத்திலையும் வேகமாக செயல்படக்கூடியவர்கள், வேகமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள். ஆகவே அதிகாரம் சார்ந்த விஷயங்கள், மேலும் இந்த தீயணைப்பு, அறுவை சிகிச்சை சார்ந்த விஷயங்கள், மருத்துவம், மாந்திரீகம், ஆராய்ச்சி போன்ற துறைகளில் இவர்கள் அதீத ஆர்வமும், அது சார்ந்த துறைகள்ல தான் பெரும்பாலும் இவர்கள்லாம் டிராவல் பண்றாங்க. அதே போல இவர்களுக்கு சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது பிடிக்காது. எப்போதும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணிட்டே இருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ஆராய்ச்சி மனப்பான்மை அப்படிங்கிறது இவர்கள்ட்ட இயற்கையாவே அதிகமா இருக்கும். அடுத்தது நம்ம ஹெல்த் ரிலேட்டடான விஷயத்தை பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே சாதாரணமான ஏதாச்சும் ஒரு நோய்கள் தான் வரும். ஏன்னா பெரும்பாலும் இவருடைய உடல் ஆரோக்கியத்தை இவர்களே சரி செஞ்சுப்பாங்க. மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல பெருசா ஈடுபட மாட்டாங்க. இவருடைய உடல் ஆரோக்கியத்தை சரியா பராமரிச்சு சரியா அதை வழி நடத்தி கொண்டு போவாங்க. ஆகவே பெரும்பாலும் இவர்களுக்கு சாதாரண உடல் ஆரோக்கிய பிரச்சனை தான் வருது. எப்போதும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட விளங்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல அஸ்வினி நட்சத்திரமும் ஒண்ணு. ஏன்னாக்கா இவருடைய உடல் ஆரோக்கியத்து மேல அதிகமா கேரிங் எடுத்துப்பாங்க. சின்ன விஷயத்துக்கு கூட நல்லா கேர் எடுத்து ஹெல்த்தை கரெக்டா பார்த்துப்பாங்க. சரியான உணவை சாப்பிடுவாங்க, சரியான வகையில சாப்பிடுவாங்க. பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் உணவு வகை சார்ந்து பார்க்கும்போது பாரம்பரியமான உணவுகள் எடுத்துக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. இதனாலேயே இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு நீண்ட ஆயுள் அப்படிங்கிறது இயற்கையாவே கிடைக்கும். இதெல்லாம் இந்த நட்சத்திரத்துடைய ஒரு பிளஸ்ஸா நம்ம சொல்லலாம். ஓகே, இது வரைக்கும் ஜஸ்ட் ஒரு பொதுவா அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய ஒரு பொதுவான விஷயங்களை வாழ்க்கை, தொழில், உத்தியோகம் சார்ந்து, உடல் ஆரோக்கியம் சார்ந்து டீடெயிலா பார்த்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பா பாதம் ரீதியா எடுத்துட்டு போய் பார்க்கலாம். முதல் பாதம், இரண்டாம் பாதம், மூன்றாம் பாதம், நான்காம் பாதம். இந்த 4 பாதங்கள்ல பிறந்தவர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் அப்படிங்கறத நம்ம இப்போ கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். முதலாவது அஸ்வினி நட்சத்திரத்துடைய முதல் பாதம். இந்த முதல் பாதத்தை ஆட்சி செய்யற கிரகம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா செவ்வாய் பகவான் தான். ஆகவே இவர்களுக்கு பார்த்தோம்னாக்கா கேது பிளஸ் செவ்வாய், அதாவது ராசி அதிபதியும் செவ்வாய் தான், அஸ்வினி நட்சத்திரத்தோட முதல் பாதத்துடைய அதிபதியும் செவ்வாய் தான். ஆகவே இந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் முதல் பாதத்துல பிறந்தவர்கள் எப்போதும் நேர்மையான குணமுடையவர்களாவே இருப்பாங்க. அதே போல தன்னுடைய சொந்த உழைப்பால முன்னேற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவர்கள்ட்ட அதிகமாவே இருக்கும். குடும்பத்துல அதிகமான பாசம், வீரம், முரட்டு பிடிவாதம் அப்படிங்கிறது இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். அதே சமயத்துல தன்னம்பிக்கை மிக்கவர்களா இருப்பாங்க. அதே போல எல்லாவற்றையும் அனுபவித்து வாழ வேண்டும். வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்றதுக்காக தான். ஆகவே எல்லா விஷயத்தையும் நம்ம அனுபவிச்சு மகிழ்ச்சியா வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிகமா நினைக்கக்கூடியவர்களாகவும் அது சார்ந்தே சிந்தனை செலுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. மேலும் இவர்கள் பிறருக்கு உதவுவதில் அதிகம் ஆர்வம் உடையவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த பாதத்துல பிறந்தவர்களுக்கு ஆண் குழந்தைகள் அதிகமா பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடிக்கடி ஏற்ற இறக்கங்களை சந்தித்தாலும் கூட அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. மேலும் எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காம மற்றவர்களுக்காக போராடக்கூடிய குணம் அப்படிங்கிறது இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். நட்புக்கு மிகுந்த மரியாதை அளிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் சந்திர பகவான் தீய கிரகங்களுடைய சேர்க்கையில இருந்தாக்கா மற்றவர்களிடம் சண்டையிடுவது, தன்னை சுற்றி பிரச்சனைகள் உண்டாவது, அப்படி இல்லைன்னா பிரச்சனைகளை ரசிப்பது, இது போன்ற விஷயங்கள்ல ஈடுபாடு உடையவர்களா இருப்பாங்க. அதாவது சந்திர பகவான் தீய கிரகங்களுடைய சேர்க்கை,
அதாவது ராகு, கேது, சனி பகவான் இது போல தீய கிரகங்களுடைய சேர்க்கையை பெற்றிருக்கும் போது இது போன்ற ஒரு சில சுபாவங்கள் அப்படிங்கிறது வெளிப்படும். அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்துல பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த 2ஆம் பாதத்தை சுக்கிர பகவான் ஆட்சி செய்றாரு. ஆகவே இவர்களுக்கு நம்ம பார்க்கும்போது கேது பிளஸ் செவ்வாய் பிளஸ் சுக்கிரன் இந்த காம்போல வரும். ஆகவே இந்த நட்சத்திரத்துடைய பாதத்துல பிறந்தவர்கள் எப்போதும் புகழ், சிற்றின்ப விருப்பம் இதெல்லாம் அதிகமா உடையவர்களா இருப்பாங்க. புகழ் விரும்பிகளா இருப்பாங்க. மற்றவர்கள் என்ன புகழ்ந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஆசை உடையவர்களா இருப்பாங்க. மேலும் இவர்களுடைய பிளஸ் என்னன்னு பார்த்தோம்னா இவர்களுடைய தோற்றம், அதாவது இவர்களுடைய தோற்றம் அப்படிங்கிறது மற்றவர்களை கவரும் விதத்துல இருக்கும். அது இவர்களுடைய மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா இந்த நட்சத்திரத்துடைய பாதத்துல பிறந்தவர்களுக்கு மிகச்சிறந்த உயர்கல்வி கற்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். நண்பர்கள் இவர்களுக்கு அதிகமாவே இருப்பாங்க. மேலும் கலைகள்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும். பணம் சேமிப்பதில் ஆர்வம் காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்துடைய பாதத்துல பிறந்தவர்களுக்கு காதல் திருமணமே கைகூடி வருது. ஜாதகத்துல சந்திரன் நல்ல நிலையில இருந்தாக்கா எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக யோசித்து செய்யும் மனப்பான்மை அப்படிங்கிறது இருக்கும். நேர்மையான வழியில மட்டுமே செயல்பட வேண்டும் அப்படின்னு சிந்திக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. சந்திரன் தீய கிரகத்துடைய சேர்க்கையில இருந்துச்சுன்னா இவர்களுக்கு நன்கு யோசிக்கக்கூடிய அந்த ஒரு திறன் இருந்தாலுமே அது அடுத்தவர்களுக்கு பயன்படாத விதமா இருக்கும். ஒரு சிலர் தீய வழியில கூட செல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே சந்திரன் எந்த கிரகத்தோட இணைஞ்சிருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கணும். தனித்த சந்திரனா இருக்கும்போது பிரச்சனை கிடையாது. ஏதாச்சும் கிரகங்களோட கூட்டணி சேர்ந்திருக்கும் போது ஒரு சில பாதகமான பலன்களையும் கொடுக்குது. சோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சூழ்நிலைகளை மாத்தி அமைச்சுக்கணும். அடுத்ததா அஸ்வினி நட்சத்திரத்தின் 3ஆம் பாதத்துல பிறந்தவர்கள், அதாவது இந்த 3ஆம் பாதத்தை ஆட்சி செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா புதன். ஆகவே கேது பிளஸ் செவ்வாய் பிளஸ் புதன் இந்த காம்போல இந்த 3ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது வரும். ஆகவே இந்த பாதத்துல பிறந்தவர்கள் நல்லவனுக்கு நல்லவனா இருப்பாங்க, வல்லவனுக்கு வல்லவனா இருப்பாங்க. இதுதான் இவர்களுடைய பேசிக்கான ஒரு குணம். நல்ல பேச்சாற்றல் அப்படிங்கிறது இருக்கும். ஆகவே எந்த ஒரு விஷயத்தையும் பேசியே சாதித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. பேச்சு திறனால மற்றவர்களை ஈர்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆகவே இந்த பேச்சு திறனை வச்சு பல காரியங்களை இவங்க வந்து சாதிச்சுப்பாங்க. அது இவர்களுடைய ஒரு மிகப்பெரிய பிளஸா இருக்கு. அடுத்தது புதன் 3ஆம் பாதத்துடைய அம்சாதிபதியா வர்றதுனால கணிதம், வானவியல், ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு இருக்கும். பெற்றோர்களை மதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. வாழ்க்கையில நல்ல நிலைக்கு வந்த பிறகே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். பெரும்பாலும் இவர்கள் வந்து நல்ல நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க. வசதிகளும் வாய்ப்புகளும் அதிகமாக இருந்தாலும் கூட எளிமை விரும்பிகளா இருப்பாங்க. அது இவர்களுடைய ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா அடுத்தவர்களுக்கு உடல்நலன், மருத்துவம், யோகாசனம் போன்ற பல விஷயங்களை பற்றி கூறக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் விளையாட்டு மற்றும் வீர தீர செயல்கள்ல தங்களை ஈடுபடுத்திக் கொள்வாங்க. அது மட்டும் இல்லாம அதுல பெறக்கூடிய அந்த அனுபவ பாடங்களை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறது இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்துடைய பாதத்துல பிறந்தவர்கள் தொழில் செய்ய விருப்பமுடையவர்களா இருப்பாங்க. ஆகவே அனுபவ அறிவை கொண்டு தொழில் தொடங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. தாயின் ஆதரவு இவர்களுக்கு எப்போதுமே இருக்கும். சந்திரன் நல்ல நிலையில இருந்தா உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. சந்திரன் தீய கிரகத்துடைய சேர்க்கையில இருந்தா மேற்கூறிய பலன்கள் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி வரும். கொஞ்சம் எதிர்மறையான குணங்களை பெற்றிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இப்ப சொல்லியிருக்க விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவா வருது, நான் சொல்றதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வருதுன்னா உங்களுடைய பர்சனல் சார்ட்ல சந்திரன் எந்த கிரகத்தையோடு கனெக்ட் பண்ணிருக்கா அப்படிங்கறத நீங்க ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும். ஃபைனலா அஸ்வினி நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்துல பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த 4ஆம் பாதத்தை சந்திர பகவான் ஆட்சி செலுத்துறாரு. ஆகவே கேது பிளஸ் செவ்வாய் பிளஸ் சந்திரன் இந்த காம்போல வரும். ஆகவே இந்த 4ஆம் பாதத்துல பிறந்தவர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா திறமையும் நேர்மையும் கொண்டவர்களா இருப்பாங்க. அதே போல எப்போதும் ஒரு பரபரப்போடு காணப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த நவீன ரக ஆடைகள், ஆபரணங்கள் அணிவதில் ஆர்வம் காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. எப்போதும் நண்பர்கள் புடைசூழ வலம் வரக்கூடியவர்களா இருப்பாங்க. எப்போதும் இவர்களை சுத்தி ஒரு குரூப் இருந்துகிட்டே இருக்கும். மேலும் அழகிய உடல் அமைப்பு, வசீகரமான ஒரு தோற்றம், ஒரு அழகான ஒரு முக தோற்றமும் அமைய பெற்றவர்களா இருப்பாங்க. மேலும் தெய்வ பக்தியில சிறந்து விளங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. உதவும் மனப்பான்மை இவர்களுக்கு அதிகமாவே இருக்கும். எந்த ஒரு புதிய விஷயத்தையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் உடையவர்களா இருப்பாங்க. தங்களது அறிவாற்றல் மூலமாக எந்த செயலையும் வெற்றி பெறக்கூடியவர்களா இருப்பாங்க. செயல் வெற்றி பெறவில்லை என்றால் மிகவும் வருத்தம் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. ஏனென்றால் இவர்களுக்கு பார்த்தோம்னா தாயுடைய அரவணைப்பும் அன்பும் இந்த நட்சத்திரத்துடைய பாதத்துல பிறந்தவர்களுக்கு அதிகமாக கிடைத்திருக்கும். ஆகவே எதிலேயுமே இந்த தாய்மை பண்பு அப்படிங்கிறது வெளிப்படும். ஆகவே வெற்றி பெற்றால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவாங்க. அதுவே அது தோல்வியா கன்வெர்ட் ஆகுதுங்கிற பட்சத்துல அந்த விஷயத்தை தாங்க முடியாம மிகவும் வருத்தம் அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. இது இவர்களுடைய ஒரு பொதுவான குணநலனா இருக்கு. ஓகே, இந்த பதிவுல அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய ஒரு பொதுவான குணநலன், அவருடைய தொழில், உத்தியோகம், ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள், எஜுகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள், ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள், அதே போல ஒரு ஒரு பாதத்துக்கும் தனித்தனியா பிரிச்சு ஓரளவுக்கு ஒரு கிளியரான ஒரு பதிவை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்லாம் உங்க லைஃபோட எவ்வளவு பர்சன்டேஜ் கம்பேர் ஆகுது, எவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா வருது, எவ்வளவு பர்சன்டேஜ் உங்களுக்கு நெகட்டிவா வருது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்த நட்சத்திரம் ரிலேட்டடான விஷயங்கள்ல நீங்க வேற என்னெல்லாம் எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதையுமே நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி உங்களுக்காக வீடியோவா நான் ரிலீஸ்
பண்றேன். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ராசி லக்ன பலன்கள் ரொம்ப டீடைலா கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம மாத பலன்களும் ரொம்ப டீடைலா கொடுத்திருக்கோம். சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சோ அது சம்பந்தமான பொது பலன்களும் ரொம்ப டீடைலா கொடுத்திருக்கோம். சோ அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட்